ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் அரசு பஸ்களில் பஸ் ஸ்டாப்பை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய தானியங்கி ஒலிபெருக்கி வசதி கூடிய விரைவில் வரப்போகுது. அதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தமிழக அரசாங்கம் தன்னுடைய அரசு போக்குவரத்து கழகத்தில் சில புதிய விஷயங்களை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த அடிப்படையில் இப்போ வரக்கூடிய சில நாட்களில் அல்லது ஒரு மாதங்களும் வச்சுங்களேன், மிஞ்சி போனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய வசதியை அரசு பஸ்களில் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அது என்ன வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம அரசு பஸ்ஸில் ஏறினோம் அப்படின்னா அதில் கண்டக்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வரக்கூடிய ஸ்டாப்பை அவர் சொல்லுவார், இந்த ஸ்டாப் வருது, நீங்கள் இறங்கிங்க அப்படின்னு. ஊருக்கு புதிதாக இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருப்பவர்களிடம் கேட்பாங்க, இந்த ஸ்டாப்பு வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா கண்டக்டர்கிட்ட கேட்பாங்க. இது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு பஸ் ஸ்டாப் தெரியல அப்படின்னா அந்த பஸ்ஸிலேயே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னம்னா, ஒரு தானியங்கி ஒலிபெருக்கி என்ற ஒன்றை கொண்டு வர போகிறாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னம்னா, ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்பு வருவதற்கு முன்னாலேயும் அந்த தானியங்கி ஒலிபெருக்கி என்ன சொல்லுன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட பஸ் ஸ்டாப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லும். உதாரணத்துக்கு நீங்கள் கோயம்புத்தூர் இருக்க மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் உள்ளூர் பேருந்தில் போவதாக இருந்தால் அடுத்த ஸ்டாப் காந்திபுரமாக இருந்ததுன்னா அடுத்த ஸ்டாப் காந்திபுரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லும். அதுக்கு நம்ம இறங்குறதுக்கு தயாராகிக்கலாம். இது போன்ற ஒரு தானியங்கி மூலம் பஸ் ஸ்டாப்பை அறிவிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. இது வெறும் அந்த பஸ் ஸ்டாப்பை மட்டும் அறிவிக்காது. அந்த மீதி அந்த இடைப்பட்ட நேரங்கள் என்ன ஒன்றுனா, அதை பஸ் ஸ்டாப் வரக்கூடிய அந்த சமயத்தில் அந்த பஸ் ஸ்டாப்புடைய பெயரை சொல்லி இந்த பஸ் ஸ்டாப் வரப்போகுதுன்னு சொல்லும். மீதி டைமில் என்ன பண்ணால் விளம்பரம் ஒளிபரப்பாங்களாமா. மீதி டைம் விளம்பரம் ஒளிபரப்பாங்க. பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் வந்துச்சுன்னா அந்த பஸ் ஸ்டாப்பினுடைய பெயரை சொல்லி பஸ் ஸ்டாப் வரப்போகுது என்று அந்த தானியங்கி ஒலிபெருக்கி சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சோதனை முயற்சியாக சென்னை போன்ற ஒரு சில இடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுக்கு மக்களிடத்தில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னோம்னா, முக்கியமான அந்த மாநகரங்களிலெல்லாம் இந்த வசதியை விரிவாக்கம் செய்ய போகிறோம் அப்படின்னு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான சில வேலைகள், அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரு, அதனுடைய ஆண்டனா, அதுக்கான அந்த ஸ்பீக்கர், இதையெல்லாம் பொருத்தும் பணி பஸ்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும் தகவல் சொல்கிறாங்க. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா அனைத்து அரசு போக்குவரத்து பஸ்ஸிலையும் இந்த தானியங்கி ஒலிபெருக்கி வசதி வரவிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.